வணக்கம். இந்த தொகுப்புல சமையல் பத்தி ஒரு சின்ன கேள்வி உங்களை யோசிக்க வைக்க போகுது. ரெடியா? சமையல்னா சும்மா வேக வைக்கிறது பொரிக்கிறது மட்டும்தானா? கண்டிப்பா இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற மொத்த சமையல் முறைகள் சரியா 200 கேக்கும்போதே தலை சுத்துதில்ல? நம்ம டெய்லி யூஸ் பண்ற பேக்கிங், பாயிலிங்னு சாதாரண முறைகள்ல தான் இந்த பிரம்மாண்டமான லிஸ்ட் ஆரம்பமாகுது. இதுல கிரில்லிங் மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் சாலமாண்டர், பிராய்லிங் மாதிரி சுவாரஸ்யமான பெயர்களும் இருக்கு. பேன்ல பண்ற சாட்டே, டீப் ஃப்ரைன்னு நம்ம ஃபேவரட் முறைகள் எல்லாமே இந்த ட்ரை ஹீட் வகையில தான் வருது. ஆனா ஒரு நிமிஷம், சமையலுங்கிறது மாடர்ன் பாத்திரங்கள்ல ஆரம்பிக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்கு அடியில ஆரம்பிச்சது. குழியில சமைக்கிறது, சாம்பல்ல சுடுறதுன்னு பழங்கால மனுஷங்களோட மூளை எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு இது காட்டுது. ஓவன் இல்லாத காலத்திலேயே இம்மோ, ஹாங்கி, கமாடோன்னு பழங்குடியின மக்கள் செஞ்ச சமையல் டெக்னிக்ஸ் நிஜமாவே வேற லெவல். சரி, அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவோம். மண்ணுல ஆரம்பிச்ச சமையல் எப்படி சயின்ஸ் லேப் வரைக்கும் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? லிக்விட் நைட்ரஜன் உணவை மொத்த மாத்திர ஸ்பெரிஃபிகேஷன்னு கொஞ்சம் சயின்டிஃபிக்கான ஆச்சரியப்படுத்துற முறைகளும் இந்த லிஸ்ட்ல இருக்குங்க. ஃபேக்டரிக்குள்ள போனா எக்ஸ்ட்ரூஷன், ஸ்ப்ரே ட்ரையிங்னு பெரிய அளவுல உணவை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியல் முறைகளும் இங்க இருக்கு. நாம விரும்பி சாப்பிடுற பல உணவுகள் இந்த வாக்யூம் ஃப்ரைங் மாதிரி பெரிய ஃபேக்டரி முறைகள்ல உருவானதுதான். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ லிஸ்டோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி உணவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அல்ட்ராசானிக் சமையல், 3D ஃபுட் பிரிண்டிங் இதெல்லாம் கற்பனை இல்லங்க, நம்ம கண் முன்னாடியே நடக்க போற நிஜம். அது மட்டுமா, ஏஐ பண்ற சமையல், லேப்ல வளர்க்கப்படுற உணவுன்னு நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களும் இதுல அடங்கும். கரெக்டா 200வது இடத்துல இருக்கிற ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸ் சமையல் இந்த பிரம்மாண்டமான லிஸ்ட கெத்தா முடிச்சு வைக்குது. 1வது இடத்துல பேக்கிங், 200வது இடத்துல ரோபோட்ஸ். சமையல் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்குன்னு இப்ப புரியுதா? சரி சொல்லுங்க, இந்த 200 முறைகள்ல தைரியமா உங்க கிச்சன்ல அடுத்து எதை நீங்க ட்ரை பண்ண போறீங்க?